ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். என்னோட சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வேகமாக. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க பதிவு பார்க்கலாம். இது செய்தால் பணம் வரும், இது செய்தால் பணம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க என்னென்ன பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. வாங்க, வீட்டில் லட்சுமி கடாட்சம் வேணும்னாக்கா எந்தெந்த பொருள் இருக்குன்னு எந்தெந்த பொருள் இருக்கக்கூடாதுங்கிறத பார்ப்போங்க. தற்போட வீடு வாசலில், வீட்டு பின்புறத்தில் தோட்டங்கிற பேரில் செடி மடங்கள் இதெல்லாம் இருக்கும், வளர்க்கப்படுறாங்க. வேறு அது வளர்க்கப்படும் போது என்ன, இந்து மத சாஸ்திரங்களில் சற்று மதித்தே ஆக வேண்டும். நம்ம சாஸ்திரங்களில் மங்களகரமானது நிரந்தரமாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் மரம் செடி வளர்ப்பதிலும் ஒரு சில கோட்பாடுகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். அதுபோல் லட்சுமி தேவிக்கு எதிரான பிடிக்காதவரை வீட்டில் வைப்பது, வளர்க்காமல் இருப்பது வேண்டியது என்னென்னு பார்க்கலாமாங்க. இதேபோல் பருத்தி, அகத்தி, பனைமரம், எருக்கு, இலவை போன்றவைகள் இந்த செடி இந்த விருட்சங்கள் லட்சுமிக்கு பிடிக்காது. இது போன்ற விருட்சங்கள் வீட்டில் வளர்த்தால் லட்சுமி கடாட்சம் அத்து போகும். அதே போலனாக்கா இரவில் கஞ்சி, தயிர்கீரை, இஞ்சி, பாகற்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கும், பண வரவு வரும். இதையெல்லாம் தொடர்ந்து கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா பணம் தங்காது. அதே போல் லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிரந்தரமாக தங்கணும்னாக்கா உள் அறையில் கிழக்கு பக்கமாக என்ன பண்ணுறோம், பீரோவோ அல்லது பணப்பெட்டியும் வைக்கணும். அதே உள்ள அறைக்கு வடக்கில் அலைச்சல் வச்சிங்கன்னா லட்சுமி கடாட்சம் தங்காது. அது தெற்கு பக்கத்தில் வச்சிங்கனாக்கா பணம் அழியும். அதே போல் அறைக்கு தெற்கில் தென்மேற்கு மூலையில் வைக்கணும், அது பணவரவு கூட்டம். அதே போல் நைருதி மூலையில் வடக்கு முகமாக வைக்கணும், நைருதி மூலையில் அதே போல் பணம் வளரும். அதே நைருதியில் கிழக்கு முகமாக வச்சாக்க செல்வம் சேரும். அதே போல் மேற்கில் கிழக்கு முகமாக வச்சா பணம் வரும். அதே போல் அறையின் வாயுவத்தில் வச்சாக்க புகழ் ஓங்கும். அதே போல் லட்சுமி எங்கே வாசம் செய்கிறாங்கனாக்கா புராணம் சொல்லுது, அழகு, ஆபரணம், தாமரை, யாகம் செய்ய இடங்கள், அரச சிம்மாசனம், மாட்டுத் தொழுவம், மலர் சொரியும் தடாகங்கள், சிறப்பு மிக்க நதிகள், பசுக்கள், வேதம் ஓதும் பிராமணர் என ஏனைய இடங்களில் நான் உரைகிறேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்கிறத சொல்லி புராணங்கள் சொல்லுது. அதே போல் லட்சுமி எங்கெங்கே எப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட இருக்கிறா அப்படின்னு பார்த்தாக்கா, அழகுள்ள பெண், ஆண், தைரியம் கொண்டோர், நேர்மையாக தொழில் புரிவோர், கோபமின்றி சாந்த குணம் உள்ளோர், தானம் செய்பவர்கள், இறை பூஜை செய்வோர், வீட்டை தூய்மையுடன் வைத்திருப்போர், பெரியோர்களிடம் அன்பு பக்தியுடன் இருப்போர் என ஏனைய நற்கு செய்கை உள்ளவர்களிடம் இருக்கிறதா சொல்லி புராணம் சொல்லுது. இருக்க இடத்த சுத்தமாக செய்யாதோர், தினமும் குளிக்காதோர், தானியங்களை உதாசீனம் செய்வோர், நேர காலமின்றி எப்போதும் சோம்பேறிகளாக தூங்கி கொண்டிருப்பவர்கள், கோயிலுக்கு செல்லாதவர்கள், கெட்ட குணம் உள்ளவர்கள், இங்கெல்லாம் லட்சுமி விலகி ஓடிவிடுவாள்னு சொல்லி புராணம் சொல்லுது.